நான் ஜெயிலுக்குள்ளே நீங்க என்ன பார்க்க வந்தால நீங்களும் ஜெயிலுக்கு இருக்கணும். எங்களோட அன்பை நான் கல்யாணம் கல்யாணம் வருவீங்களோ அதான் நானா முன்பான செய்வேணும் உங்களோட கல்யாணம் தெரியுமா சொல்றேன் நெச்சு கொண்டு வந்தவா என்ன நேரா கொண்டு உங்களை காட்டணும் நேரா அப்படி வீடியோ பார்க்கணும் செஞ்ச ஒரு இதை வந்து உண்மையாக எங்களால் இவ்வளோ காலம் சென்றாலுமே அதை வந்து நாங்கள் ஈடு செய்ய முடியாது. ஆனால் நான் ஆசைப்படுறேன் மேலே ஒரு கணேசனை நான் ஜெயிலுக்கு போகணும் நாங்களும் அப்படி செய்ய சரியா சரி வடிவா செய்யுங்கண்ணே. நேசனை வந்து ஒரு வளர்ந்து வரும் யூடியூபர் உண்மையாக உயிருள்ள வரைக்கும் அது மறக்க முடியாத ஒரு உண்மைக்கும் அந்த வந்து என்ன சொல்கிறது 5-10 அடிச்சிருந்தாலும் ஆனால் எனக்கு வீட்டை பேச்சு விழுகிறது என்ன பார்த்தா தான் நெத்திர பேசுறதுங்க. நேசனை மெழுகுதிரி ஊத்துறான்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நேசனைக்கு பழக்கிறதே நான் தான் உண்மை உங்களுக்கு தெரியுமா? நான் என்னென்றால் முந்தி ஒரு காலம் செஞ்சேன் நாங்களாக்கா சீனியப்பாண்டு சொன்னால் அந்த மெழுகுதிரிக்கு ஊத்துற 2 மருந்துண்டு அதில் வந்து அந்த 2 மருந்துல ஒன்று மெழுகுதிரி குத்தவும் ஒன்று உங்களோட வேக ஊற்றணும். எனக்கு வந்து 2 வயசு கேட்கல இந்த தம்பிக்கு 1 வயசு எனக்கு 50 வயசுனா இந்த தம்பிக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க. 25 வயசா? ஹலோ ஓய் சொல்லுங்க. ஆறா பை எங்கே ஆகிறீர்கள்? நேசனே நம்பர் தந்தேன்னு சொன்னீங்களா? நேசன்னு சொல்லி அங்கே அந்த பண்டத்தாரி இப்போ சந்தைக்குள்ள அந்த கத்தியால் இது கடையில் வச்சுக்கிறார். அப்போ எங்கே போனீங்க இவ்வளோ நேசண்ண வாழ்க்கை எப்படி போகுது? எப்போ 31 இன்னும் 28 வாங்க முடியுது அம்மா இந்த மாதிரி மாதர் பஸ்ல வரை குலுக்குற குலுக்கு சரியா? சரி வடிவா செய்யுங்கண்ணே. வெரி ஓ சரி நட்டி முறிக்கோ வேணாம் 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 கையடா வேணாம் கலர் இந்த கலர் இந்த கை பிரச்சனை இது என்ன கை மீன் சது மீன் இதனால அப்படித்தானே அதுக்காக உங்களை நோண்டியாக இந்தியா வந்து ஜப்பான் மீன் சது இது காலம் பொறுப்பு காலம் அப்படி இருந்தில்ல சவுக்காரம் மட்டும் குளிச்சுட்டு கழிவு நேரத்தில் அப்படி வேறும் வந்து அதுக்கு அந்த க்ரீம்கள் இருக்கு போடாமல் அதுக்கு டைம் இல்லை. அப்போ வந்து அனைவருக்கும் வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆ சரி நீங்கள் என்னென்னு உங்களோட சேனலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட மாடலில். எல்லாருக்கும் இந்நேரம் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு பேரை சொல்லுவோம். உங்களோட சேனலில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் இந்நேரம் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் நேசன் பேசுகிறேன். சொல்லுங்கள். உலகம் அழிய போன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விஞ்ஞான ஆய்வுகளின்படி 2 மாதிரி இல்லவா இருக்குது உங்களோட கதை வந்து. அப்போ வந்து நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். அப்போ நீண்ட நாட்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இன்றைக்கு வந்து நேசன் எங்களோட வீட்டை வந்து வந்திருக்கேன். இப்போ அதாவது வீடியோவில் ஆரம்பிக்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் நேசனுக்கு அந்த மசாஜ் பண்ணுற மாதிரி வந்துட்டு தொடங்கியிருப்போம். காரணம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து நேசன் ஒரு கடின உழைப்பாளி உண்மையாக. ஓகே அப்போ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நேசன் வந்து ஒரு புதுமையான ஒரு முயற்சியாளன் உண்மையாக. ஓகே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நேசன் வந்து ஒரு வளர்ந்து வரும் யூடியூபர் உண்மையாக. ஓகே ஸோ அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேசன்கிட்ட வந்து பல திறமைகள் இருக்குது உண்மையாக. ஓகே அப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேசன் வந்து வீட்டை வந்திருக்கார். அப்போ அதாவது அந்த கேவி கோயில் திருவிழா எல்லாம் முடித்து வந்து நேசன் வந்திருக்கார். உண்மையாக வந்து நேசனை வந்து சில நாட்களில் நாங்கள் கோபம் வந்தால் சில நேரங்களில் பேசினதும் உண்டு. அதே நேரங்களில் சில நேரங்களில் நேசனை நினச்சி நாங்கள் சில நேரங்களில் அழுததும் உண்டு.
ஸோ அந்த மாதிரிக்கு வந்து நேசனை வந்து எங்களோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது உண்மையிலே வந்து ஒரு கூட பிரகாரம் ஒரு சகோரம் மாதிரி வந்துட்டு எங்களோட பிணைஞ்சிட்டாரு என்ன கேட்க நல்லா இருக்குல்ல அதுக்காக தான் கேட்குறேன். அப்போ உண்மையிலே வந்து இப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னால் நான் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து சில விஷயங்களை வந்து நான் யோசிப்பேன். இப்போ யோசிக்கக்குள்ள தான் நான் யோசிப்பேன், அதாவது அந்த மனுஷற்ற குணங்கள் அதுகளை பற்றி வந்து யோசிக்கக்குள்ள கொஞ்சம் கவலையாக இருக்கும். அப்போ அந்த வகையில் ஈவன் நான் நேசனையை பற்றி கூட எனக்கு ஒரு சில நேரங்களில் கோவம் வந்திருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் இருந்தாலும் நேற்றைக்கோ முன்னாள் நினைக்கிறேன் வந்து நான் அதில் இருந்தோன்னு நாங்கள் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த டைம் வந்து ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று யாரோ அந்த ஜெயிலில் இருந்த பொடிகளை பற்றி ஏதோ ஒரு நியூஸ் ஒன்றை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் யோசிக்கக்குள்ளே வந்து எங்களுக்கு அந்த நம்ம அதுக்குள்ளே இருக்கக்குள்ளே சாப்பிடக்குள்ளே பட்ட கஷ்டங்கள் அது இதெல்லாம் யோசிக்கக்குள்ளே நேசன் என்ன ஞாபகம் வந்துச்சு. அப்போ உண்மையிலே வந்து அந்த டைமில் நேசன் எங்களுக்கு செஞ்ச அந்த ஒரு சேவைன்றது வந்து உண்மையில் நாங்கள் உயிருள்ள வரைக்கும் அது மறக்க முடியாத ஒரு சேவை உண்மைக்கும். அதில் வந்து என்ன சொல்கிறது 5-10 அடிச்சிருந்தாலும் ஆனால் மாறி அந்த உண்மை வந்து இல்லை இப்போ 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 வாங்க அப்படி கேட்கணும் இப்போ வாங்க அப்படிங்க சிரிக்கக்கூடாது சரியா. அப்போ சிரிப்பு வருதுப்பா சிரிப்பு உண்மையில் வந்து என்ன சொல்கிறது நேசனையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து இப்போ இந்த ஃபோன் கூட விழுந்தது இந்த காலத்தில் எனக்கு எடுக்க தெரியாமல் நான் அதை எடுக்க முதலாக வந்த கை நேசன் கை அப்படி தான் நேசனை. அப்போ உண்மையிலே நேசனையை பற்றி உங்களுக்கு தெரியும், கை வந்து கொஞ்சம் தூக்கினா கலந்துரும், ஏன்னா கால் வந்து உண்மையிலே நடக்கவே வந்து கொஞ்சம் கஷ்டம், வாய் வந்து கதைக்கவர்கிட்ட கொஞ்சம் வந்து டிலே ஆரம்பிச்சிட சில அந்த ஒரு என்ன சொல்கிற உச்சரிப்பு தன்மைகள். அப்படியான ஒரு கஷ்டத்தோட உண்மையிலே வந்து அந்த மனுஷன் நாங்கள் ஜெயிலில் இருக்கக்குள்ளே ஒவ்வொரு நாளும் காலமை சாப்பாடு வந்து கொண்டு வந்து தந்துன்றது. இப்போ நாங்கள் சாதாரணமாக போய் வாங்கி கொண்டு வந்து வருவோம், ஆனால் அதை வந்து அவர் கொண்டு வர இவ்வளோ கஷ்டப்பட்டு பேரன்றதை உண்மையாக யோசித்தா வந்து அந்த என்ன 7 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா அங்கால இந்த அதுக்கு அந்த திருப்பி ஒரு வரி வரும் இல்லை 2 மாதங்கள் எடுத்தாலும் கொடுத்தாலும் உனக்கு இங்கே நான் பட்ட கடந்துட்டு வந்தேன் என்ன சொல்கிறது. அதே மாதிரி அந்த வந்து இப்போ ஒரு தாய் வந்து அந்த செஞ்ச ஒரு விஷயம் என்ன, அதாவது வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து அம்மா பட்ட அந்த கடனை நாங்கள் வந்து தீர்க்கலாம் என்ன. அதே மாதிரி உண்மையிலே வந்து நேசன்னு செஞ்ச ஒரு இதை வந்து உண்மையாக எங்களால் எவ்வளோ காலம் சென்றாலுமே அதை வந்து நாங்கள் ஈடு செய்ய முடியாது. ஆனால் நான் ஆசைப்படுறேன் உண்மையிலே ஒரு நேசனை நான் ஜெயிலுக்கு போகணும், நாங்களும் நேசனை அப்படி செய்ய கை மாறுதான் இது வந்து இப்போ நான் ஆஸ்பத்திரியிலேக்கே நீங்கள் பார்க்க வரீங்க, அப்போ நீங்கள் ஆஸ்பத்திரியிலேக்கே நான் பார்க்க வரலாம். அதே மாதிரி இப்போ நான் ஜெயிலுக்குள்ளேயே நீங்கள் என்ன பார்க்க வந்தால நீங்களும் ஜெயிலுக்கே இருக்கணும். எங்களோட அன்பை என்னடா காட்டணும். காலமே நானுண்டா மதிய மக்கள் நினைப்பான், பின்னே நான் கவிதாசிப்பேன். கோட்ஸ்ல 3 பேர் நிற்போம் சரியா, 3 பேர் நிற்போம். உண்மையா நீங்க வேணும்டா ஜெயிலுக்கு போய் பாருங்க. ஐயோ அப்படி நிக்கிறவனோட சாப்பாடு எப்படி வேண்டி கொடுப்போம்னு சொல்றேன். ஐயோ சாப்பாடு கும்பம் மயமப்பா 7,000 வில் போட்டு கூட 5,000 வண்டி கூட வருவோம் நாங்க. சண்டை செஞ்ச வேலையை சொல்றேன் நீ குதிக்காத பாரு. எனக்கு அது உண்மையாச்சு. ஐயோ அண்ணா போய் வாங்கின அந்த சாப்பாடு கடைக்கான காடுற நீ வாங்க. நான் அவனோட கதை நான் சொன்னோம் தானம் கூட நாளைக்கு கொடுத்தேன். இது இல்லை கூட சொன்னீங்களா. அப்போ உண்மையில வந்து சரி நாங்கள் விஷயத்துக்கு வரோம். நம்ம கதைக்கு வந்த விஷயம் வேறு வந்து ஆனால் இப்போ ஏதோ ஒரு ட்ரக்குக்குள்ளால போயிட்டு வந்து அந்த வகையில் நேசன் செய்த நன்றிகளை மறக்கிறார். இப்போ நான் வந்து உண்மையாக இப்போ மெயினாக இந்த இதில் வந்து கதைக்க வந்த விஷயம் ஆரம்பத்தில் அந்த மசாஜ் பண்ணி விட நேசனுக்கு என்னென்னு சொன்னால் நேசன் வந்து ஒரு புது தொழில் இல்லை, அது கனகாலமாக செய்றீங்களா மொழி எவ்வளோ காலமாக? போன வருஷம் தான் ஆரம்பம். போன வருஷம் மாதம் தான் ஆரம்பிச்சிடலாம். அப்போ எனக்கு ஒரு ஆசை நேசனை வந்து எப்படி அந்த மலேரி எல்லாம் செய்கிறாருன்றதை நாங்கள் எங்களோட ப்ளாக் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் செய்வோம். அதை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம்.
அந்த வகையில் நேசன் வந்து இப்போ என்ன சொல்கிறது பண்டத்திருப்பு டவுனுக்குள்ளே வந்துட்டு கடை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி திருவிழாக்கள்னு சொன்னால் அங்கே ஆள் வந்து அங்கே கொண்டு போய்ட்டு கடை போடுவார். அதே மாதிரி வந்துட்டு மெழுகுதிரி செஞ்சு கொண்டிருக்கார். அப்படி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஆள் செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நான் வந்து வீட்டை இருக்கக்குள்ளே வந்து ஒரு கோல் ஒன்று வந்துட்டு நான் வந்து மன்னார்லேருந்து கதைக்கிறேன் தம்பியா நேசன் நம்பரை தர முடியுமா அப்படின்னு. அப்போ நான் ஏன் நண்டு கேட்கையும் வந்து மெழுகுதிரி ஊற்றுற சம்மந்தமாக கதைக்கணும். அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இது எப்படி அவள் மன்னாரில் இருக்கிற வாக்கு தெரியுமெண்டு. அப்போ பிறகு நேசன் இந்த சேனல் அடித்து பார்த்தா நேசன் இந்த அந்த மெழுகுதிரி செய்கிற வீடியோ வந்து கொஞ்சம் ரீச் ஆகிருக்குது. இப்போ நாங்கள் சொன்ன அப்புறம் எங்கட வீடியோ பார்க்குறாங்களும் அதை போய் பார்ப்பினோம் டைம் நம்மளை பார்த்துருப்பினோம் வந்து. ஆனால் அந்த தம்ப்நெயில்ல வச்சு அந்த ஒரிஜினல் முகம் மாதிரி இல்லை, அந்த முகம் மாதிரியே இல்லை. இப்போ அது ஏஐல எடிட் பண்ணது. ஆனால் அதே முகத்தோட இங்கே வந்திருக்கு, அப்படியே வந்துருக்கலாப்பா. அப்போ நான் யோசித்தேன், அப்போ நேசன் அந்த மெழுகுதிரி அந்த நேசன் அந்த மெழுகுதிரி ஊற்றுற அந்த பிஸ்னஸ் வந்து பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு ரீச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி. அதாவது மன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவரால் வந்து கால் பண்ணி நேசன் மெழுகுதிரி எப்படி செய்கிறது அப்படின்ற சொன்னால் கதைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றான். அப்போ இப்போ நேரம் வரும். இப்போ நேரம் வந்து 2:30 இன்றைக்கு தேதி வந்து 17 2/2/2025 2:45 யாருக்கு போட்டோ வந்துன்றதை கொமெண்டில் சொல்லுவாங்க. அவனுக்கு இப்போ நீங்கள் காய்க்கல அதெல்லாம் நோட்டி வேறு ஒன்று நான் சொல்லிவிட்டேன். முந்திய உனக்கு ஒன்று சொன்னாங்க அதே மாதிரி கோல் வந்தது ரைட் ஓகே அந்த மாதிரி தான் இந்த குட்டையை குழப்பிடுறாங்க. சரி அது இருக்கட்டும். அப்போ நேசன் அந்த மெழுகுதிரி சம்மந்தமான அந்த தொழில் சம்மந்தமாக இப்போ நேசன் நீங்கள் சொல்லிக் கொடுக்க தயார். இப்போ உங்களோட வீடியோவிலே போடுறீங்கன்றக்கே சொல்லி டெக்னிக்கலெல்லாம் சொல்லிக் கொடுக்க தெரியும். சரி அப்போ நான் இப்போ கதைக்க போகிறேன்னுண்டா அவள் வந்து உங்களோட நம்பரை கேட்டவா. அப்போ நான் சொன்னேன் உங்களோட கனெக்ட் பண்ணி விட்றாண்டு. ஆனால் கனெக்ட் பண்ணி விட்டா கரைச்சலையப்பா. நார்மலாக கரைச்சாலே ஒன்றும்லாங்க, அதில் கனெக்ட் பண்ணி விட்டா கரைச்சல் இல்லை. அதால் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கால் பண்ணாலும் ஆளை போய் ஏற்றிக்க வந்துட்டேன். சரியே நீங்கள் கேட்க சுத்தோண்ணா. ஹலோ ஆமாம் பேலன்ஸ் முடிஞ்சது தம்பி. அதில் தான் நான் இதில் வாட்ஸ்அப்பில் அடித்தேன். அதைத்தானே பார்த்து நான் உங்களுக்கு 10 நிமிஷம் தந்து பார்த்தேன். என்னடா கோலை காணையிலால் நித்திரையா போச்சு வரியான்னு நெத்திரை இல்ல முழிப்பு தான். இங்க எனக்கு வீட்டை பேச்சு விழுகிறது. ஏன் நித்திரையண்டோ? இல்ல இல்ல 10:10 கூட இது இப்ப கொஞ்சம் ஏழியால போடுற இதுல. ஆமாம் அப்ப 10:10 தானே பாக்குறது. அப்ப என்ன பார்த்தா தான் நெத்திரை பேசுறதுங்க. அது சரி சந்தோஷமா. இப்போ இப்படி வந்து எங்களோட வீடியோக்குள்ள ஆர்வமாக பார்க்குற உங்களுக்காண்டி நேசனே நம்பரை தந்தாலோ இல்லாட்டி நேசனே கனெக்ட் பண்ணி விட்டாலோ அந்த கதை உங்களுக்கு விளங்க அப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 நேரம் ஆகும். தெரியும் எனக்கு தெரியுங்க. அப்போ அதால் நான் என்ன செஞ்சேன்னா டக்குன்னு நேசனே போய் கூட்டிக்கணும் வந்துட்டேன். நான் போனை கொடுக்க நீங்கள் கதை எங்கன்னு சொன்னால் நேரடியாக காய்ச்சிங்கன்னா சுவோம். நானும் பக்கத்து கேட்க எனக்கு அவற்றை கதை கொஞ்சம் கூட விளங்கும். நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவேன். இந்த நேசன கதை அக்கா சொல்லுங்க அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். உங்களை தடவை எல்லாரும் சாலம் பாக்குறது அதை விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மெழுகுதிரி நாங்க செய்வோம் மட்டும் பாக்குறோம். வீட்டுல வெட்டியா இருக்கிறோம், மெழுகுதிரி செய்வோம் மட்டும் பாக்குறோம். ஆமாக்கா. அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமெண்டு என்ன மாதிரி செய்யறன்றதற்கா சொல்ல மாட்டீங்களா? அக்கா முழுகு வேணுமாக்கா? அது ஓகே, அது மெழுகுதிரிக்கு மெழுகு வேணும். ஓகே சரி. அதுக்கு மருந்து 2 மருந்து இருக்காக்கா. அந்த மருந்துங்க இப்போ 1 கிலோ ஒரு கிலோ மிளகு போட்டானுங்க ஒவ்வொரு கரண்டு போடணும் அந்த மருந்தில். சரி 2லேயும் ஒவ்வொரு கரண்டு போடணுமாக்கா. போட்டு காய்ச்சா வேணும். ஆமாக்கா கேட்டில் வச்சு காய்ச்சி போட்டு அந்த அஜில் ஊற்றணுமாக்கா. அஜக்கா கொழும்புலேக்கா. அதாக்கா 20 போட்டு 7,500 20 போட்டது. 40 போட்டு 15,500 தான் பண்ணானுங்க நானுங்காக்கா. உப்ப என்ன விலை அப்போன்னு தெரியலக்கா எனக்காக்கா. நானும் போன வருஷம் பண்ணானுங்கக்கா.
நான் குழப்பல இல்லை அந்த மனசை நான் குறைக்கேன் ஃபோனு வருதா அவர்கிட்ட மனசை தான் நான் சொன்னேன் அவர் எப்படி அந்த கதைக்கு வருவார் அதுக்கு முதல் நான் சொல்லி விடுவோம் சரியா நீ கதைக்குவான் ஃபோனு வருது ஃபோனு தானக்கா நான் பண்ணானங்காக்கா சரி சரி இப்போ என்ன விலை நான் 3 ஆச்சு 40 போட்டோ 1 மகை 20 போட்டோ 2 வச்சுக்கிறேன் நூலக்கா அதுக்குன்னு விற்கிறாங்களாக்கா முழுவரைக்கு போகிற நூலாண்டு கடை தருவாங்க ஜாழ்ப்பாணத்தை விற்கிறாங்களாக்கா ஓமாக்கா ஆமாக்கா மருந்தும் இருக்கு 1 கிலோ மழு 650 ரூபாய்க்கு பண்ணாங்க இப்போ கடைசியாக்கா ஓமாக்கா ஆமாக்கா ஓமாக்கா லாபம் பெருமாக்கா ஓ சந்தைப்படி எனக்கு கடையிலும் இருக்காக்கா கடையிலும் இருக்கு வீடுகளுக்கு வந்து வேண்டி கொண்டு போயினவங்கக்கா இல்லை 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 ஒன்றும் தேவையில்லை இல்லை 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 ஒன்றும் தேவையில்லைக்கா அதுக்காக அச்சு அதுகள் வேண்டது என்ன மாதிரி எனக்கு தெரியல அதான் உங்களுக்கு அடிச்சு கேட்போம்ட்டு நம்பர் இல்ல ஒரு தம்பிக்கு அடிச்சேன் நான் தம்பி ஏதோண்டைக்கு அபூர்வமா எடுத்துட்டே அடிச்ச உடனே ஏன்னா அந்த தொழில் விஷயம் கண்டா எடுக்கிற கூட இல்ல நம்பரை பார்த்தா தெரியும் தானே பொதுவாகவே 5ஆம் 6ஆம் நம்பர் கடைசியில வருதுன்றாலே தொழில் விஷயமா தான் வருதுன்ற அர்த்தம் என்ன மருமகள் சொல்றோம் நெஞ்சு கொண்டு வந்தவா என்ன நேரா கொண்டே உங்களை காட்டணும் அப்படி வீடியோ பார்க்கறது மற்றது வந்து அந்த இப்போ நேசனைக்கு நீங்கள் சொன்னா சிரிப்பியா நேசனை மெழுகுதறி ஊத்துறாட்டு நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் நேசனைக்கு பழக்கிறதே நான் தான்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா மற்ற என்னண்டா அதான் சரியா அது நான் என்னண்டா முந்தி ஒரு காலம் செஞ்சேன் நாங்களாக்கா நாங்கள் எங்களோட சீனியப்பாண்டு இருந்தவர் முந்தி அவர் வந்து மெயினாக ஏன் சிரிக்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ கிடந்த சொல்லுங்க அப்போ எங்களோட சீனியப்பாவும் குஞ்சியம்மாவும் முந்தி இதுதான் வேலை இல்ல இங்க மற்ற என்னென்றால் அந்த சொன்னார் அந்த மெழுகுதிரி கூத்துல 2 மருந்துண்டு அதுல வந்து அந்த 2 மருந்துல ஒன்று மெழுகுதிரி குத்தவும் ஒன்று உங்களோட வேக ஊத்தணும் இல்ல அப்பதான் அந்த மெழுகுதிரி செய்யற ஆளுக்கு அந்த கவனம் ஃபுல்லா அந்த மெழுகுதிரியில இருக்கும் ஆனா உண்டு மாத்தி ஊத்துனா ஆள் முடிஞ்சிருமா அதுக்கு எனக்கு ஆள தெரியணுமே பண்ணையில எங்களை ஊருக்கு போறா பண்ணையால போறது சில நேரங்கள் வெகு நேரம் பாக்குறத பாகிஸ்தான் இங்கதான் இருக்கா பாத்துருப்போம் பண்ணைக்கு எல்லாம் நிக்காது எங்கட வெகு நேரம் அது பண்ணை பக்கம் வந்து பைக்ல அனுப்புவாங்க சண்டே அப்படி போறதா நான் பாக்குறேன் வீடியோ நாங்கள் பண்ண பக்கம் போகிறதில்ல எங்களுக்கு நேரமும் இல்லை மற்ற இப்போ கூட மெழுகுதிரி முதலாளி நேசன லைனில் நிற்கிறேன் ஒரு சந்தேகம்னா கேட்கலாம் உங்களுக்கோ உங்களுக்கோ காலவே பல்லு திட்டீங்களே சாப்பிட்டீங்களே என்ன சாப்பிட்டீங்கள் உண்மையா செய்யுங்க நல்ல முயற்சி என்றால் இந்த சொன்ன விலை வந்து 1 வருஷத்துக்கு முற்பட்டதா இப்ப என்ன விலையோ நான் விசாரிச்சு பாக்குறேன் என்னண்டு இப்ப என்ன விலையோ சரியா தானே நான் அவருக்கு விசாரிச்சு பாக்குறேன் கொழும்புல அக்கா எனக்கு வந்து 1 வயசா இருக்கு 2 வயசா இருக்கீங்களா இந்த தம்பிக்கு 1 வயசு எனக்கு 50 வயசுனா இந்த தம்பிக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க 25 வயசா சரிதான்ப்பா எனக்கு 2 தம்பி கொண்டா எனக்கு 50 தம்பிக்கு 25 என்ன கோதாரியாப்பா அதான் அப்போ நீங்க மெழுகுதிரி நல்லா செய்வீங்க முயற்சி எடுத்தா நாங்க செய்வோம் சொன்னோன்னா என்னென்றால் இது மற்றது மெழுகு ஊத்தக கவனம் கைவலி அந்த மிளகு ஊத்துப்பட்டுன்னா அள்ளி போடுமா
அதெல்லாம் தெரியும். அந்த விளக்க நீங்க ஃபுல்லா பாருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாம் மற்றது அடுத்து எல்லாம் தெரியும். அப்ப என்னதுக்கு இப்ப எடுத்து இல்ல முதலாக கேட்டார்கள் மெழுகு ஊத்துறாங்க என்ன வேணுமாண்டா அவன் நேசன மெழுகு வேண்டா அது தெரியும் தானே. இப்ப நான் கையில ஊத்து படுங்க வேண்டா அது தெரியும் தானே. அப்ப என்னதுக்கு எடுத்துவா இல்லே வசிக்குது இல்லையே என்னண்டு தெரியுது. காதல்ல விழுந்து போட்டோம் என்னண்டு உங்களோட காதல் கதையை விடுங்க. அது வயசு வந்தா காதல்ல விழுகிறது வளமதானே. அப்ப என்ன எனக்கு அப்படி என்ன பெரு சும்மா அந்த அதான் வேணாம். உங்களோட வயசெல்லாம் தாண்டி தாண்டாமே நாங்க வந்திருக்கிறோம். உண்மையாவோ உண்மையாதான் உங்களோட வயசெல்லாம் தாண்டி தான் வந்த நாங்க. எத்தனை ஒரு 48 49 இருக்குமே உங்களோட இது சரி வேற இல்லையே கணக்கு. அதுக்கு உங்க குரலை வச்சு சொல்றதுக்குன்னா என்னன்றா இன்னும் கொஞ்சம் கதைங்க பாட்டுன்னு படிங்க. பாட்டுல பிடிக்கலாம் அந்த வயசு அந்த குரல் ஆடு படிங்க. என்ன ஹலோ ஹலோ இருக்கீங்களா? பாட்டுன்னு படிங்க ஆபம். பாட்டுன்னு படிங்க ஆபம் குரலை பாப்போம். அது பாட்டு படிக்க எனக்கு தெரியாது. இந்த குரலை பார்த்துட்டு தான் ஓடுவாங்க. நீங்க உண்மையா வீடியோ செய்யறதானே கிருஷ்ணா? இல்லை இப்போ நான் இல்லை தெரியாமல் கேட்குறேன். நான் இப்போ வீடியோ செய்கிறேன்னு வச்சுக்கொள்ளுவோம் சரிதானே. உங்களோட குரலை இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ யாருக்கு தெரியுமா நினைக்கிறீங்க உங்களோட குரலை? இப்போ நான் ஒரு கைக்கு வீடியோ செய்கிறேன்னு வைப்பேன். இதால் உங்களோட குரலை யாருக்கு தெரியுமா நினைக்கிறீங்களோ? உங்களோட ஊர் சொன்னீங்களோ, பேர் சொன்னீங்களோ, உங்களோட விவரமேன்னு சொன்னீங்களோ? உங்களோட கதையெல்லாம் தெரியும். சரி எனக்கு சொல்லி தந்ததுக்கு நன்றி. சொல்லி தந்தாங்க நன்றி. உண்மையா செய்யறதுக்காண்டி தான் கேட்டேன். சரி அதுக்கு முன்னாடி நீங்க போன் தூக்குனே அபூர்வம் தானே. பரவாயில்ல பாப்போம். மற்ற என்னென்றால் இது மேலதிக சந்தேகம்னு சொன்னால் அழைக்க வேண்டிய நம்பர் 0 12 34 567 ஆச்சு நம்பர் நேசன் இந்தியா. நேசன் 12 34 567 நோட் பண்ணி வைங்க. இதுவும் பொய் யாருக்கு தெரியும்? பொய் இல்லை. நீங்கள் நான் கொஞ்சம் தர நீங்கள் எழுதிப்பாங்க எழுதி வைங்க சொன்ன நம்பரை. நான் எழுதி வைக்க இப்ப பேனை வச்சிருக்கேன் கையில. அப்ப தேவையா உங்களுக்கு அடிக்கிறேன் தாங்க நம்பர் தலைவர். சரி 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 சரியா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடியோவில் நீங்களும் மேடம் தேவையான அடிக்கலாம் நேசனைக்கு. அதாவது மெழுகுதிரி ஓடுறதே ஆசைய போறீங்கன்னு சொன்னால் 077 12 34 567 அந்த நம்பருக்கு அடிக்கணும் சரியா. ஓகே சரியா. என்னக்கா கொஞ்சம் போகிறோங்க இதாக. ஹலோ ஹலோ ஓய் சொல்லுங்க. ஆறுற பதி எங்கே ஆகிறீர்கள்? எங்க சகாயபுரம் மாதவலோ. நீங்க நம்பர் எடுத்து கைய இப்ப நீங்க சரியா சொன்னீங்களோ சகாயபுரம் மாதவ. அவ சொன்ன அப்படி அடிய இப்ப நீங்க நம்பர் கொடுத்தா நான் வாட வயலே சொல்ல வைக்க பாருங்க. ஹலோ ஓமம்மா உங்களுக்கு நேசனே இல்லை நம்பர் இருந்தேன்னு சொன்னீங்களா? என்னண்டு நேசன்னு சொல்லி அங்க அந்த பண்டத்தாரி இப்போ சந்தைக்குள்ள வந்து அந்த இந்த புடவை கடையில அந்த அந்த கத்தியால் இது கடையில் வச்சுக்கிறார். அப்ப எங்க போனீங்க இவ்வளவு? ஏன் எல்லாரும் நடந்த போனீங்க பிறந்ததுக்கு? இது என்னடா சம்பந்தம் இல்ல கதையா? நீங்க வீட்டை விட்டு வெளியில போனதே இல்லையாமா? வாகனங்கள்ல அப்ப நான் இப்ப உங்களை பண்டத்தரிப்புக்கு நடந்து போனோன்னு சொல்லல இல்லையா? ஏதோ ஒரு வழியில போனது அவரை கண்ணு சரி. இனி சரி இனி நீங்கள் வந்து போனால் சரியோ. இனி நீங்கள் வந்து பண்டத்தரிப்புக்கு போனால் பாருங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு எந்த கடையென்று தேடி பிடிக்க கஷ்டம்னு சொன்னாலும் சுற்றி பாருங்க. நல்ல உருண்டை முகத்தோட நிற்பார் தாடியோட.
எங்களுக்கு தெரியாதுங்கோ தெரியாம மாட்டுது நேசன் எங்களுக்கு தெரியாது என்னங்க நேசனே தெரியா இருக்கு மாதாளுக்கு நேசனை தெரிய ஆக்கள் இல்லையே இந்த மழை நிவாரணங்கள்ல இருந்து சகல பிரச்சனைக்கு முன்னுண்டு உதவி செய்யற அந்தால் தானே கடவுளே ஐயோ கடவுளே அந்த கண்ணில மட்டும்தான் கூட கஷ்டம் எல்லாம் அங்க கரையா கரைஞ்சிருக்குங்க நான் நாட்டு நம்பரை தரட்டுக்கே உங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் உங்களோட நம்பரை தருங்க உங்களை தானே உதவி செய்யறான்னு சொல்லவே அப்ப பேஸ்புக்லயும் கிடக்குது பூனை ஓ பேஸ்புக்கில் எந்த நம்பருக்கு கிடக்குங்கோ சரி ஆனால் நீங்கள் எந்த நம்பருக்கு எடுத்தே உதவி கிடைக்கும் எதிர்பார்த்துருக்கீங்கன்றால் நேசன் நம்பரை வேணால் நீங்கள் யோசிச்சுப்பாங்க இங்கே போடுவீங்களாண்டு அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ சரி எந்த ஷேப்பு சொல்லுங்க நான் எப்படி இருப்பேன் பாப்பா நான் எப்படின்னு சொல்லுவான் ஷேப்பை சொல்லுவான் இந்த ஷேப்பை நீங்க உண்மையா வீடியோ பார்த்து நீங்க இல்லையோண்டு கண்டுபிடிக்கிறாரு அதுதான் கேக்குறேன் அப்ப எந்த ஷேப்பை சொல்லுங்க ஆபம் எந்த ஆக்டர் மாதிரி இருப்பான்னு சொல்லுங்க ஆபம் உங்களோட எல்லாம் உங்களோட அப்பாவை எல்லாம் வீடியோல வாரதெல்லாம் தெரியுமுங்க என்னண்டு உங்களோட அப்பாவுக்கு வருத்தங்கள் வந்தது எல்லாம் வீடியோல நான் பாக்குறேன் நானுங்க ஒப்புரம் செய்தவளெல்லாம் அதோடலாம் தெரியுமுங்க பாக்குறேன் இப்போ இதுல போன்ல ஓகே அப்போ வந்து பாருங்க வந்து நேசன்னேட அந்த தொழில் கருதி வந்து எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு தெரிஞ்ச ஒரு அக்காவரால் அடித்து வந்துட்டு கேட்டிருக்கா நேசன் வந்துட்டு உதவி வந்துட்டு செஞ்சுருக்கிறார் நேசன் வாழ்க்கை எப்படி போகுது பரவாயில்ல போகுது நல்லா போகுது ஓகே எப்போ 31 22 வாங்க முடியுது அம்மா இந்த மாதிரி 28 கேட்டு வாங்க முடியுது நீங்க 30 அப்போ வீட்டை தெரியா என்ன 32 தெரியாது ஆமா வாரிங்களா கேக்குதா நான் என்னன்னா வீட்டை தெரியாது 32 பேரா இந்த மாசம் இல்ல தெரியாது ஏன் தெரியாம கேலண்டரை பார்த்து தெரியும் அவாக்கு தெரியும் அப்போ 32 விஷயம் தெரியும் தெரிஞ்ச பிரச்சனையா அது ஒரு பிரச்சனை அதெல்லாம் கடவுள்னு நடக்கும் சரி அப்போ இப்போ மற்ற என்னென்றால் என்ன மாதிரி உங்களோட யூடியூப் சேனல் எப்படி போகுது பரவாயில்ல போகுது பரவாயில்ல போகுது அப்போ முதல்ல வருமானம் எடுத்துட்டீங்களா இல்லை என்ன லெட்டர் வரையில அங்கேருந்து என்ன வரையிலன்னு என்ன யார் எப்போ இப்போ கிட்டத்தட்ட ஆனால் உண்டு 4 மாதம் அது 2 கிழமையில் வராட்டி திருப்பி 1 மாதத்துக்கு நீங்கள் ரீசன் கொடுக்கணும் அப்போ தான் திருப்பி வரும் 2 மாதத்துக்கு பிற்பாடும் 1 மாதத்தாலேயே கொடுக்கலாம் அதில் அது உங்களோட மச்சானுக்கு தெரிஞ்சுக்கு மச்சான சொல்லி செய்யுங்க மச்சான் இன்னும் 3 மாதம் செலவு நினைக்கிறான் 3 மாதமோ 4 மாதமோ அதில் தொடர்ந்து ரீசன் கொடுத்துட்டு வந்தால் தான் வரும் அப்போ தொடர்ந்து கொடுக்கணும் அது சரி மச்சானுக்கு தான் தெரியும் மாதிரி செய்ய சொல்லுங்க சரியா சரியா ஓகே மற்ற வந்து அந்த பொய் வதந்தியெல்லாம் நம்பாங்க ஒரு 50 ரூபா வந்தால் 10 ரூபா 30 ரூபா விட்டுவாங்க அதெல்லாம் பொய்க்காது சரியா அது ஒரு அது அந்த அளவான ஒரு டேக்ஸ் ஒன்று பட்டி தான் வரும் அது ஒரு கொஞ்சம் தான் சரியா கொஞ்சம் எவ்வளோ விடுவாங்க கொஞ்சம் வண்டைக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 100 ரூபாண்டைக்கு ஒரு 60 ரூபா விட்டுவாங்க பெருசாண்டு இல்லை 30 ரூபா உங்களுக்கு தான் சரியா யோசிக்கிற கொண்டும் இல்லையா ஓகே அப்போ எத்தனை கொண்டு பள்ளிக்கு போனீங்க நீங்கள் சும்மா ஆண்டு 10 ஆண்டு 10 அம்மானே ஆண்டு 10 மட்டுமா ஆண்டு 10 வட எனக்கு போகலை அதான் பார்த்தேன் சரி அப்போ ஓகே வேறு சொல்லி நீங்கள் உங்களோட மக்கள்கிட்ட கேட்டு முடிச்சு விடுங்க என்னது கேட்கணும் மக்கள் என்னது கேட்கணும் நிறைய நாளை அப்புறம் வந்து சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி உங்களோட சேனலில் சர்ப்ரைஸ் பண்ண மக்களே என்னுடைய நேசமணி உலகமான சேனலுக்கு சப்ரைஸ் பண்ணி என்ன நீங்கள் மேலும் மேலும் பலு ஊட்டும் பண்ணால் உங்களை தாழ்மலை கேட்டுக்கொள்கிற உறவுகளே நீண்ட நாளைக்கு பிற்பாடு கிருஷ்ணனையும் அக்னி கவிதாசையும் சந்திக்க வந்ததைக்காண்டி முதல் கடவுளுக்கு முதல் நன்றி சொல்கிறேன் அதோட அம்மாவையும் அப்பாவையும் வந்து சந்தித்ததுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்
அதோட வந்து இப்போ நீ சொன்ன அம்மா நடந்து வைக்கான் இல்ல 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 அம்மா கண்டது மகிழ்ச்சி அடையாது. இல்ல 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 அப்படி அப்படி இல்லை தெரியும். இல்ல நான் நேற்று திருப்பதி வீடியோக்கு போனேன். அப்ப நான் வந்து அந்த அவன் வீடெல்லாம் கட்டி முடிஞ்சு எல்லாம் நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறேன். சொல்லி கொண்டு கணக்க கேமரா திரும்பு. அப்போ உண்மையிலேயே இந்த வீட்டை தான் அந்த லண்டனுக்காக தான் முதற்க நன்றி சொல்லுவேன். கவரால பார்த்துவா. அப்போ இந்த வீட்டை தான் இந்த லண்டனுக்காக தான் முதற்க நன்றி சொல்லுவான்னு சொன்னேன். ஏன்னா கேமரா அது இருந்தது இல்லை, என்ன சரியில்லை. அதே மாதிரி இல்லை அம்மா அதால் நடந்து இல்லை 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 நான் முதலே நான் தீர்மானிச்சேன். இல்லை அம்மா போனதை நான் கவனிக்கலை. கண்டான் கண்டோட அம்மாவை நீங்க எனக்கு தெரியும் தெரியுமே தெரியும். நாங்க ரெண்டு பாக்குறாங்க தெரியும். தெரியும். அதனால கணக்கு அளவோட அளவோட அதோடு என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன நீங்கள் மேலும் மேலும் வேலை ஊற்றுபடியால் உங்களுக்கு கோடாவோடி நன்றிகளை தெரிந்து கொண்டு சத்தம் சத்தம் அண்ணே என்ன சத்தம் கட்டுற அண்ணே இல்ல 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 அண்ணே அக்கடி 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 இல்ல 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 அண்ணே சத்தியம் விடையில 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 2:58டா. இல்ல இல்ல எந்த செகண்ட்ல இந்த 2:58 முடியும்னு பார்த்தா தான் நான் சொல்லுவேன். சரியா இல்ல அண்ணே விடையில சத்தியம் விடையில நான் அக்கடி தான் அக்கடி 2:58 முடியலைன்னு சொன்னால் சரியா 2:58 தொடங்கி ஒரு 10-12 செகண்ட்குள்ள இந்த வீடியோல ஒரு 25 செகண்டோட விட்டு பார்த்தா தெரியும். சரி பாருங்க சாடி ஆனா அந்த காத்துல மெதுவா மெதுவா இல்ல நான் இப்படி சுண்டானே விடையில அப்ப சுண்டானே விடையில கடவுள் சத்தியமா கடுபடியா கிடக்கு கடவுள் தானே விடையில விட்டா விட்டேன்னு சொல்லி கடைசியா போட்டேன். நீங்களா நீங்க ஆடுறீங்களா இன்னைக்கு வரைக்குள்ள மாதர் பஸ்ல இல்ல இன்றைக்கு இஞ்சையில இல்ல மாதர் பஸ்ல வரைக்கும் குலுக்குற குலுக்கு இது வந்து இப்ப என்ன சொல்றது வந்து இது வந்து இயற்கை இது வந்து இப்ப செயற்கை இல்ல நம்ம வந்து பிழை இல்ல. இது வந்து இயற்கை நத்தம். ஆனா அந்த இயற்கை நத்தத்தால் பாதிக்கப்படுற பக்கத்துல உள்ள மக்கள் நான் முடியல. சரி இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ நீங்கள் நின்று கொண்டு உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததா வேறு விஷயம். இது மனிதர்கள்ட்ட பாதிப்போட முடிஞ்சிடும். இது இருந்து கொண்டு நீங்கள் அந்த சம்பவத்தையே கதிரையில முடியலாம் சில நேரங்கள். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுவோம். நான் முடியல. சரி அப்போ நாங்கள் வந்து முடிச்சு கொள்வோம். சரி தானே நாங்களும் வந்து விளக்குடன் வழியில் போக வேண்டிய பயணங்களும் இருக்குது. வந்து சொன்னேன் இப்போ எங்கள்கிட்ட வாரீங்களோ? சரி ஓகே. அப்போ நம்ம வந்து விளக்கிடுவோம். ஸோ வந்து நேசனோட அந்த தொழில் முயற்சி அண்ட் வந்துட்டு யூடியூப் அப்புறம் வந்து கடைகள் எல்லாமே வந்து சிறந்து விளங்கணும் என்று நாங்களுமே வந்து ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். வந்து அன்பார்ந்த பரலோக தகப்பனே, இந்த இந்த அருமையான நாளிலும் கூட என்னுடைய தேவப்பிள்ளை நேசனை அவருடைய கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் அனைத்தும் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போகும்படியாக இந்த அருமையான மாலை வேலையிலையும் கூட நான் வந்து ஜெபிக்கிறேன்னப்பா. இந்த பிள்ளை தொட்டு செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிறந்து விளங்கும்படியாக உமது கிருபை நேசனுடன் கூடவே இருக்கும்படியாக வந்து இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். சரிதானே? ரெண்டுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டு உங்களை வரப்போவாங்க. சரியா? வார மாதம் 31 திருப்பி 31 வார மாதம் 25க்குள்ள முடியாட்டி சரிதானே வந்து கேளுங்கோ. நீங்கள் நினைச்ச காரியம் முடியுமா? வார மாதம். ஓ அதுக்காண்டி யாரும் சாவணும் நினச்சி போட. ஆவணி மாதம் தை மாசி பங்குனி பங்குனி பாருங்க 12 மாதம் தமிழ் இல்லையா? தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி. தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆடி ஆனி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி. ஆடி வந்து ஆணி வருதோ? 2026 மாத்திட்டாங்க. ஏன் ஆணி
மற்றது இப்போ எங்கட நான் கல்யாணம் கட்டினா கல்யாணம் வருவீங்களோ வரா நானா முன்பான செய்வேன் உங்களோட கல்யாணம் தெரியுமே என்ன மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிறகு வரேன் நீங்களும் ஆட்டையும் ஃபங்க்ஷனில் சொல்லாட்டி போடுறீங்களோ இல்லை சொல்லி தான் போகிறேன் அப்போ எங்களை விட்டு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையே சொல்ல வருவீங்களே தெரியும் தானே எனக்கு உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் அம்மாவை அப்போ ஆரணும் சொல்லுவேன் தானே எனக்கு நான் வந்து சொல்றதே உங்களுக்கு பெரிய விஷயம் அம்மா அப்பா அனுப்பி சொல்லுவாங்க இல்லை இல்லை அம்மா அப்பா சரியா சரியா சரி சொல்றேம்மா. சில பேரை தான் சொல்லி வரணும் நீங்களே எல்லாம் சொல்லாட்டிலும் வரவே கூடாது சொல்லாட்டி வரவே கூடாது வேற சொல்லிங்க ஒப்பாளியான அது கட்டைக்கா சரி கட்டைக்கா கண்டைக்கா வீடியோ சந்திப்போம் பாய்